கள்ளக்குறிச்சி அருகே நிலத்தகராறு காரணமாக விவசாய நிலத்தில் இருந்த டிராக்டரில் இருந்து காற்றை பிடுங்கிவிட்டு சிறுவனை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதனை பார்க்கலாம். வண்டியில கை வைக்காதீங்க. மேல கை இருக்கிறாங்கண்ணா. எங்க ஊருக்காரோட சொல்லிட்டாங்க, அவங்கள போய் கேளுங்க. நான் அவனும் கூப்பிடல. நீ அம்மா தரேன்னு நீங்க பண்றதால மேல கை வைக்கல நாங்க. ஏய் அப்புறம் மரியாதை கட்டுறோம். யாருக்கோ தான். ஏய் எடுத்து பண்ணா பாத்துக்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அரவிந்தன், இந்த தாக்குதல் சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ளது இந்த புதுப்பாலப்பட்டு கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் குழந்தைவேல் மனைவி விஜயா. இவர் இன்று காலை எஸ்பி அலுவலகத்தில் ஒரு புகார் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் குறிப்பிட்டது புதுப்பாலப்பட்டு கிராமத்தில் நாங்கள் 40 ஆண்டுகளாக வசித்து வருகிறோம். அந்த கிராமத்தில் உள்ள 29 சென்ட் அரசு தரிசு நிலம் குழந்தைகளின் தாயார் பெயரில் அனுமதி பத்திரம் பெறப்பட்டு வருவதாகவும் அதில் விவசாயம் செய்து வருவதாகவும் விஜயா கணவர் மற்றும் மகன் மருமகள் ஆகிய இருந்தவற்றால் பேரனை நான் வளர்த்து வருவதாகவும் அரசு தரிசு நிலத்தை அதற்குண்டான வரியும் செலுத்தி நாங்கள் விவசாயம் செய்து வருவதாகவும் தரிசு நிலத்தை விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் 12 லட்சம் கொடுத்தால் மட்டுமே பயிரிடலாம் என ஊர் பொதுமக்கள் தெரிவித்ததால் விஜயா இந்த தொகையை செலுத்தி விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விஜயா தனது பேரனை சென்று அந்த நிலத்தில் ஏறு உழவு சென்றுள்ள போது அப்போது அந்த பக்கத்து காட்டு பகுதியைச் சேர்ந்த முத்துசாமி மகன் ராமர் மற்றும் ராமன் மகன் இளையராஜா சின்னதாசு ஆகியோர் சேர்ந்து விஜயா பயிரிட்டு வந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து ஏறு உழவு வந்த விஜயா பேரன்களை தாக்கியது மட்டுமல்லாமல் ஏறு உழவும் டிராக்டர் டயரில் இருந்து காற்று பிடுங்கி விட்டு அந்த பேரன்களுக்கு கொலை மிரட்டல் விடும் வீடியோவை நம்ம பார்த்து வருகிறோம். இது சம்பந்தமாக அந்த பேரன்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. அங்க என்ன நடவடிக்கை எடுக்காதனால இன்று எஸ்பி அலுவலகத்தில் ஒரு புகார் மனு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஏறு உழவு விவசாயத்தை சென்ற போது டிராக்டரில் இருந்து காற்று பிடுங்கி விட்டும் பேரன்களுக்கு கொலை மிரட்டல் விடும் விவசாயத்திற்கு பாதுகாப்பு இல்லை என கூறும் அந்த மூதாட்டியின் கதறல் சத்தத்தை நாம் கேட்டு வருகிறோம். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை விட்டிருக்காங்க. தற்போது அந்த வீடியோ தான் நம்ம பார்த்து வருகிறோம்.